எக்ஸாம் டைமில் வர உகாதி மிஸ் பண்ணாலும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வர ராம்நவமியை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். அதுவும் கோயிலில் கொடுக்குற புளியோதரையும் பானகத்தையும் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட்டு புளியோதரைக்கு ஒரு பேனில் மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி விதை, வெந்தயம், வரமிளகாய், எள்ளு, கருவேப்பிலை எல்லாத்தையும் செவக்க வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, வரமிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள், உப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதோட ஊற்றிட்டு புளி நல்லா கொதிச்சு வரும்போது அரைச்ச பவுடர் இதோட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்ச சாதத்தோட போட்டு கிளறிட்டு ஒரு கைப்பிடி மல்லி தூவி எடுத்துக்கிட்டா புளியோதரை பக்காவாக ரெடி ஆகிடும். டேஸ்ட் மாறாத பானகத்துக்கு துருவன வெள்ளத்தோட தண்ணி சேர்த்துட்டு இஞ்சி, ஏலக்காய் தட்டி எடுத்துட்டு ஒரு ஹாஃப் சைஸ் லெமனை புளிஞ்சி இதோடு சேர்த்துட்டு கடைசியாக துளசி, கொஞ்சமாக பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்துட்டா அந்த டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் பக்காவாக வந்துடும். அவ்வளோதான், சாமிக்கு படைச்சாச்சு. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? நாங்களும் தட்டில் போட்டுட்டு வடையோடு சர்வ் பண்ணோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள்.